அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு திஸ் ஹிஸ்டாரிக்கல் டாக்ஸ். நம்ம ஹிஸ்ட்ரி சம்மந்தமான மேஜர் இஷ்யூஸை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மேஜர் பர்சனாலிட்டிஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் நம்ம போன எபிசோடில் காந்தியை பற்றி நம்ம ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணோம். காந்தியோட ஃபேஸ் 1, அவர் சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்ட்ரகிள். காந்தி சவுத் ஆஃப்ரிக்காவில் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எப்படி மகாத்மாவும் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆகுறாருங்கிறத பற்றி நம்ம பேசினோம். அந்த வீடியோவுக்கு கீழே சில ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸை நான் பார்த்தேன். அதில் ரொம்ப ஒரு முக்கியமான கமெண்ட்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலான்னு இருக்கோம். அது எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம பாடம் நடத்தும்போது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அதுக்கு ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கிஷோர், அது என்ன கமெண்ட்ஸ், அது எதை பற்றி என்ன சார்? ஃபஸ்ட்டு அது என்னென்னா சார், காந்தி அவரை சுற்றி இருக்கிற கான்ட்ரவர்சியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்ட்ரவர்சி சார். ஓகே. பகத்சிங் அப்புறம் அவருடைய காம்ராஜ் சுக்தேவ் அண்ட் ராஜ்குரு இவங்களுடைய ஹேங்கிங்க்கு காந்தி ஒரு முயற்சி எடுக்கல, அவங்கள ரிலீவ் பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலங்கிறது தான் அந்த கான்ட்ரவர்சி. ஓகே. இது உண்மையா இல்லையா சார்? இதை பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யாரு பகத்சிங்னா யாரு, ரெவல்யூஷனரி டெரரிசம்னா என்னன்னு ஒரு அவுட்லைன் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் காந்தியை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. நம்ம பேசும்போதே சொல்லியிருக்கோம், காந்தி அதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணலை அப்படிங்களா. அது அந்த பாயிண்ட் நம்ம இந்த டாக் எண்டில் அதை பற்றி பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி பகத்சிங் அப்படின்னா யாருன்னா ஒரு ரெவல்யூஷனரி. அவர் 1907 அவர் வாஸ் பார்ன் இன் 1907. அவர் ஒரு 13-14 வயசுல இருக்கும்போது இருந்தே அவர் ஒரு ரெவல்யூஷனரி தான் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நம்ம 1920 லான்ச் பண்றாரு காந்தி. ஆமா, அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்லேயே பகத்சிங்கோட பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ஓகே சார். அப்போ பார்த்தீங்கன்னா 1920க்கு அவர் 1907 பார்த்தீங்கன்னா 13-14 வயசு தான். ஆமா, அப்பவே ஸ்டூடெண்ட் பைக்காட்ல அவர் இருக்கிறாரு. அவரோட காம்ரேட்ஸுமே கலந்துக்கிறாங்க. ஆமா ஆமா, பகத்சிங், மற்ற ராஜ்குரு, சுக்தேவ், அப்புறம் சந்திரசேகர் ஆசாத், இவங்களும் அப்பவே ஆக்டிவா இருக்காங்க நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அப்படியே ஆக்டிவேஷனா இருந்த பகத்சிங் 1920 வரைக்கும் அவர் ஒரு 14-15 வயசு வரைக்கும் ஒரு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், இந்த பீஸ்ஃபுல், இந்த மாதிரி ஐடியாஸை தான் பிலீவ் பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரெவல்யூஷனரிஸ் நம்ம சொல்லக்கூடிய ரெவல்யூஷன்னா ஒரு புரட்சி. கரெக்ட். என்ன புரட்சி அப்படின்னா ஒரு சடன் சேஞ்ச், ஏற்கனவே இருக்கப்பட்ட ஒரு நார்ம்ஸுக்கு எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கறது. அந்த குரல் பீஸ்ஃபுல்லாக கொடுக்கறதா இல்லை வைலண்டாக கொடுக்கறதா அப்படின்னா இவங்க வைலன்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறாங்க. இந்த ரெவல்யூஷனரிஸ் அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த எல்லா ரெவல்யூஷனரிஸும் இனிஷியல் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா காந்தியனைட்ஸ் தான் இருக்காங்க. ஓகே. காந்தியோட மூவ்மெண்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த ரெவல்யூஷனரி டெரரிசம் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரிஞ்ச மாணவர்களுக்கு புரியும். 1920க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் ஃபேஸ் 2 ஆயிடுது. ஆமா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 முன்னாடியே முடிஞ்சிடுது. அதை பற்றி நம்ம இப்போ டைம்ல பேசுறதுக்கு சுதேசி மூவ்மெண்ட்டுக்கு அப்புறமா 1910s வர ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்ஸ், 1920 வர ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ரெவல்யூஷனரிஸ் எல்லாம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி தான் இருக்காங்க. கரெக்ட். அப்போ காந்தியன் ஐடியாலஜி பிலீவ் பண்றாங்க எல்லாருமே. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 1920, 21, 22 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வித்ட்ரா ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு டிஸ்இல்யூஷன்மெண்ட் ஆயிடுது. ஐயோ, இந்த 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 சத்தியாகிரகனால நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்காதோ, உடனே கிடைக்காதோ, இது ஏதோ ரொம்ப தொய்வு அப்படின்னு அந்த ஃபீலிங் இருக்கு. ஆமா, அந்த ஏமாற்றப்பட்ட ஃபீலிங்குக்காக அவங்க வேற வழியை தேடுறாங்க. இது ரீசன் நம்பர் 1. ஓகே. செகண்ட் ரீசன், இந்த ரெவல்யூஷனரிஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நம்மளை எதிர்க்கிறவன் யாரு, பிரிட்டிஷ்காரன் வைலன்ஸ் யூஸ் பண்ணா நம்மளும் அவனுக்கு எகெயின்ஸ்ட் வைலன்ஸ் யூஸ் பண்ணதுல தப்பு இல்லை. ஏன்னா வைலன்ஸுக்காக தான் நம்ம வைலன்ஸ் யூஸ் பண்றோம். அதனால வைலன்ஸ் ஜஸ்டிஃபைஸ் வைலன்ஸ் அப்படிங்கறது நினைக்கிறாங்க. தற்காத்துக்காகவோ இல்லை அவனோட வீக்னஸ் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காகவோ ஒரு வைலன்ஸ் யூஸ் பண்றது தப்பு இல்லைன்றதை அந்த ரெவல்யூஷனரிஸ் பிலீவ் பண்றாங்க. ஓகே. தேர்டு முக்கியமான ரீசன் ஏன் இந்த ரெவல்யூஷனரிஸ் எல்லாம் இந்த வைலன்ஸை அவங்க பண்றதுக்கு முன்னெடுக்கிறாங்கன்னா, ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1920ஸ்க்கு முன்னாடி ரஷ்யாவில் ரெவல்யூஷன் நடக்குது. இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் ஒரு கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன். அந்த கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் சக்சஸ் ஆயிடுது. ஓகே. அப்போ இந்த மோஸ்ட் ஆஃப் த ரெவல்யூஷனரிஸ் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சோசியலிஸ்ட் ஐடியாஸ். சோசியலிஸ்ட் ஐடியாஸ்னா என்னன்னா எல்லாருக்கும் எல்லாமேங்கிறது தான் சோசியலிஸ்ட் ஐடியாஸ். கரெக்ட். லேண்ட் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும், ஃபேக்ட்ரிஸில் எல்லா லேபரர்ஸ்க்கும் ஓனர்ஷிப் ரைட் இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமே காமனான. ஆமா ஆமா. அப்போ ஜமீன்தாரி சிஸ்டம் இருக்கக்கூடாது, லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த மாதிரி ஐடியாஸ்ல எல்லாமே இந்த ரெவல்யூஷனரிஸ் இம்பாக்ட் ஆயிடுறாங்க இந்த ஐடியாஸை. ஓகே. இந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பீஸ்ஃபுல் மெத்தட்ஸ் இருக்காதுன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இப்போ யாரோ ஒரு ஜமீன்தாரே இருக்கிறாரு, ஒரு 1000 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்காருன்னா அவரோட போய் பிரிச்சு கொடுங்க லேண்ட்னா கொடுக்க மாட்டாங்க பீஸ்ஃபுல் மெத்தட்ல. கரெக்ட். அதனாலதான் இந்தியாவில் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 1960s 70s மாவோயிஸ்ட் மூவ்மெண்ட்ஸே ஏன் வைலன்ஸா அது உருவெடுக்குதுன்னா,
பீஸ்ஃபுல் மெத்தட்ஸ்ல அது பண்ண முடியாதுங்கிறது அவங்க பிலீவும் பண்றாங்க. அது பண்ணவும் முடியாது பீஸ்ஃபுல் மெத்தட். சார் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஃபெயிலியர் ஆனதுக்கும் காரணம் அதுதானே? ஆமா, அவ்வளவுதான். அதோடைய இம்பாக்ட் தான் மாவோயிஸ்ட் மூவ்மெண்ட். ஆமா. ஓகே. அப்ப வந்து இது 1920ஸ்ல இந்த மாதிரி சில காரணங்கள்னால இந்த பீஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய ஆளுங்க திடீர்னு இந்த யுத், அதாவது பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ், சந்திரசேகர் ஆசாத், இவங்களுக்கெல்லாம் தோராயமா அதே வயசு தான். அப்ப எந்த வயசுனா ஒரு அரௌண்ட் 18-19 வயசு தான் இவங்களுக்குலாம் அந்த டைத்துல 1920ஸ்ல. கரெக்ட். இவங்கெல்லாம் 1924ல வந்து இந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் ஆர் ஆர்மி அப்படின்னு ஃபார்ம் பண்றாங்க. HRA, இந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் 1924ல ஃபார்ம் பண்றாங்க. கான்பூர்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட ஐடியா என்னன்னா, நம்ம வந்து ரெவல்யூஷனரி குரூப், நம்ம மாதிரி ஐடியா இருக்கக்கூடிய யுத் எல்லாத்தையும் நம்ம ஒன்னா கூப்பிட்டுப்போம். நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இந்த ரெவல்யூஷன் ஐடியாஸை, ரிப்பப்ளிகனிசம் ஐடியாஸை நம்ம கொண்டு போகணும் மக்கள்கிட்ட. இது எப்படி கொண்டு போனோம்னா, நம்ம மாதிரி புரட்சி மாதிரி பண்ணி எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இதுக்கு பணம்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, ஃபண்டு தேவைப்படுது. அப்போ என்ன பண்றது, பணம் யார்கிட்ட போய் வாங்குறதுன்னா, கவர்மெண்ட் வச்சிருக்கிற பணம் நம்ம மக்களோட பணம் தானே. அந்த கவர்மெண்ட் லூட் பண்ண என்ன, அது வந்து கவர்மெண்ட் வச்சிருக்க பணத்தை நம்ம அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1925 ஒரு வருஷம் கழிச்சு கக்கோரி ராபரி கேஸ் ஒன்று இருக்குது. 9th ஆகஸ்ட் 1925 கக்கோரி ராபரி. ஆமா, 9th ஆகஸ்ட் 1925 கக்கோரி ராபரி கேஸ்ல அங்க ட்ரெயினை நிப்பாட்டி ட்ரெயின்ல வந்து கவர்மெண்ட் கஜானாக்கு போகக்கூடிய பணத்தை வந்து கொள்ளையடிச்சிடறாங்க. அது வந்து ஆசஃபுல்லா கான், ராஜேந்தர் லஹரி, ரோஷன் லால், இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. ராஜேந்தர் லஹரி, ரோஷன் லால், அப்புறமேட்டு ஆஷஃபுல்லா கான், ராம் பிரசாத் பிஸ்மல், இவனுக்கு எல்லாம் ஒரு குரூப்பா வந்து இவங்க பணத்தை அடிச்சிடறாங்க. அதை அவங்க ஜஸ்டிஃபை என்ன பண்றாங்கன்னா, மக்களோட பணம் தான், இந்த பணத்தை எடுத்து நாங்க என்ன பண்றோம், மக்களுக்கு தான் நாங்க செலவு பண்ண போறோம் அப்படின்னு அந்த ட்ரெண்ட். அதுல இந்த குரூப் சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங் எல்லாமே உங்களுக்கு கை இருக்குது. கிராஜுவலா அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, பின்னாடி 1927, 28களில், அதாவது ஒரு பகத்சிங் ஒரு 20 வயசு இருக்கும்போது, அந்த டைம்ல ஒரு பஞ்சாப்ல தான் பஞ்சாப் லீடர், பஞ்சாப்ல ஆக்டிவா இருக்கிறாரு. அவருடைய மென்டார் யாருன்னா லாலா லஜ்பத் ராய். ஓகே. அவரை ரொம்ப பெரிய தலைவராக பார்க்குறாரு பகத்சிங். அந்த லாலா லஜ்பத் ராய் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் காங்கிரஸ்ல. கரெக்ட். மாடரேட் லீடர்ஸ் வேற மாதிரி, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ். அந்த மாடரேட் லீடர்ஸ்க்கு போட ஸ்ட்ராட்டஜி பிடிக்காம எக்ஸ்ட்ரீமிசமா கொண்டு வரது லாஜ்பத் ராய். அவர் ஒரு முக்கியமான ஒரு லீடர். அவர் பால், பால், லால் அப்படின்னு 3 லீடர் நம்ம சொல்லுவோம். பாலகங்காதர் திலக், பிபின் சந்திரபால், லாலா லஜ்பத் ராய். ஓகே சார். இந்த லாலா லஜ்பத் ராய் பஞ்சாப்ல இருக்காரு. அவரை பார்த்து இவர் ஃபாலோ பண்றாரு பகத்சிங். அந்த லீடருக்கு வந்து 1927 ஒரு பிரச்சனை வருது. என்ன, லாலா லஜ்பத் ராய் தான் சேஃப்டி வால் தியரியும் சொன்னவர். ஆமா, காங்கிரஸ் எதிர்த்து அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாமே காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க. கரெக்ட். இந்த காங்கிரஸ்ங்கிற ஆர்கனைசேஷனே பிரிட்டிஷால உருவாக்கப்பட்டது. இந்த காங்கிரஸ் அப்படிங்கிறதே ஒரு பிரிட்டிஷோட பிரெயின் சைல்டு, பிரிட்டிஷோடைய சௌரியங்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீரியை கொடுக்குறாங்க. ஆமா, அது வந்து அவர் கொண்டு வர்றாரு பின்னாடி. அது அவர் சொன்னதே அவரு தான். ஆமா ஆமா. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, 1927ல என்ன பண்றாங்க, இந்தியாவில் வந்து சைமன் கமிஷன் வருது. இந்த சைமன் கமிஷனை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போகிறதுக்கு டைம் இல்லை நம்மளுக்கு. ஆனால் சைமன் கமிஷன் வந்து 1919ல் இந்தியா வந்து ஒரு ப்ரொவிஷன், ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க. மாண்டிகோ செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. மாண்டிகோ செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் 1919ல். அந்த ரிஃபார்ம்ஸோட சப்சிக்வெண்டா வந்து 1927ல் வந்து சைமன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் இந்தியாவுக்கு வருது. அந்த சைமன் கமிஷனோட நோக்கம் என்னன்னா, இந்தியாவுக்கு வந்து அதை வந்து ஸ்டடி பண்ணிட்டு இந்தியன்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய அதிகாரம் கொடுக்கலாமா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்றதுக்கு வருது. ஓகே. அப்ப இந்தியாவை பத்தி தெரிஞ்சு, இந்தியாவை பத்தி நிறைய அறிஞ்சு, இந்தியன்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் டெவலப் ஆயிருந்தாங்கன்னா, பொலிட்டிக்கல் அவேர்னஸ் எல்லாம் வந்திருந்தா அவங்களுக்கு இன்னும் ரெஃபார்ம்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், அதிகார பகிர்வு. ஆமா, பகிர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அப்ப இந்த சைமன் கமிஷனை ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, நல்லதான சைமன் கமிஷன் வந்தாலும் அந்த சைமன் கமிஷன்ல ஒரு இந்தியனை கூட நம்ம அப்பாயின்ட் பண்றது இல்லை. இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் பிரிட்டிஷ் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. சைமன்கிறவர் தான் சேர்மன். அதுக்கு ஓகே, எல்லாருமே ஒயிட் மேனா இருக்காங்க. அப்ப இந்தியன் லீடர்ஸ் எல்லாம் என்ன கேட்கறாங்க, எப்படி வந்து ஒரு இந்தியனை இல்லாத ஒரு கமிஷன், இந்தியாவை பத்தி எப்படி உங்களுக்கு தெரியும், அட்லீஸ்ட் இந்தியன்ஸ் 1-2 பேரை நீங்க அந்த கமிஷன் அப்பாயின்ட் பண்ணாதான் உங்களுக்கு இந்தியா தெரியும்னு கேட்கறாங்க. இல்லைன்னா எங்களை நிர்ணயம் பண்றது எங்களுக்கு தகுதியே இல்லையான்னு கேட்கறாங்க. அப்ப ஏன் எங்களெல்லாம் நிர்ணயம் பண்ண முடியாதா, எங்களுக்கு யாருக்குமே அதுக்கு அதிகாரம் எங்களுக்கு வந்து அதை பத்தி இல்லைன்னா அவங்க பிரிட்டிஷ்காரர் என்ன சொல்லலாம், இல்லை உங்களுக்குலாம் அதை பத்தி தெரியாது, உங்களுக்கு அந்த அளவு தெரியாதுங்கிறத அவங்க பிரிட்டிஷ்காரன் சொல்றாங்க. ஆமா. அப்ப வந்து எல்லாருமே இந்தியா பூரா எங்கெங்கெல்லாம் சைமன் போதோ அந்த சைமனுக்கு எகைன்ஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு பிறகு ஆன்டி சைமன் அஜிடேஷன். ஓகே சார். சைமன் கமிஷனுக்கு எகைன்ஸ்டா எல்லா இடத்துலையும் பிரச்சனை நடக்குது. சென்னையில இருக்குது, அப்புறமேட்டு பாம்பேல நடக்குது, எல்லா ஒரு டெல்லி, அப்புறம் பஞ்சாப், அப்புறமேட்டு பெங்கால், எல்லா இடத்துலையுமே அந்த பிரச்சனை நடக்குது. ஓகே. இந்த புரட்சி பஞ்சாப்ல வந்து ஆன்டி சைமன் அஜிடேஷன் லீடு பண்ணும் போது இந்த பகத்சிங்கோட குரு, அதாவது மென்டார் லாலா லஜ்பத் ராயை வந்து லத்தி சார்ஜ் பண்ணிடுறாங்க 1928. எஸ், 1928 30th அக்டோபர்ல லாலா லஜ்பத் ராய் லத்தி சார்ஜ் பண்ணி அவருக்கு அடிபட்டுருது. ஓகே. அந்த லத்தி சார்ஜ் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் வந்து அங்கே பஞ்சாப் வந்து லாகூர் போலீஸ் கமிஷனர் சவுண்டர்ஸ்னு ஒருத்தர், அவர் தான் போலீஸ் கமிஷனர். அவர் லத்தி சார்ஜ் பண்றாரு.
அந்த லத்தி சார்ஜ் பண்ணனால லாலா லஜ்பத் ராய் ஒரு 17 நாள் இறந்து போயிடுறாரு. நவம்பர் 17 அவர் இறந்துடுறாரு. அப்போ இந்த பகத்சிங் குரூப், இந்த ரெவல்யூஷனரி குரூப்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம லீடர் இறந்து போயிட்டாரு, இதுக்கு காரணம் வந்து இந்த பிரிட்டிஷ்காரன் தான், பிரிட்டிஷோட அடக்குமுறை தான், இதுக்கு நம்ம வந்து சரியான தக்க பதில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள அந்த சவுண்டர்ஸை வந்து பகத்சிங், ராஜ்குரு, ஆசாத் இந்த 3 பேரும் சேர்ந்து, பகத்சிங், ராஜ்குரு, சந்திரசேகர் ஆசாத் இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த சவுண்டர்ஸை போய் சுட்டு கொண்டுறாங்க. ஓகே சார். இது 1928 17 டிசம்பர் நடக்குது, ஒரே மாதம். இதுக்கு பேர் தான் லாகூர் கான்ஸ்பிரசி. இது பிரிட்டிஷ்காரன் பின்னாடி ஒரு கமிஷன் அப்பாயின்ட் பண்றான் இதை என்கொயரி பண்றதுக்கு. ஓகே. அந்த என்கொயரிக்கு பேர் தான் லாகூர் கான்ஸ்பிரசி. ஓகே. இப்போ ஏன் பிரிட்டிஷ்காரன் கான்ஸ்பிரசிங்கிற வார்த்தையை கொண்டு வரானா, லாகூர் மர்டர் கேஸ்ன்னு போடல, மர்டர் 3 பேர் தானே பண்ணாங்க. அவன் கான்ஸ்பிரசின்னு ஏன் கொண்டு வரான் அப்படின்னா, மர்டர்னா வந்து நிறைய பேர் உள்ளே ஆட் பண்ண முடியாது, கான்ஸ்பிரசின்னா நிறைய பேர் அவங்களால ஆட் பண்ண முடியும். சம்மந்தம் இல்லை, எல்லாத்தையும் போட்டு எல்லாம் உள்ள போட்டு எல்லாத்தையும் ஒரு குரூப்பை போட்டு எல்லாத்தையும் இது பண்ண முடியும். ஓகே. அதனால இந்த பகத்சிங்கை வந்து இந்த லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் தேடுறாங்க, யார் அந்த பர்சன். ஓகே. இதுக்கு முன்னாடி அப்ப மீரிட் கான்ஸ்பிரசின்னு சொன்னதுக்கும் எல்லாமே கான்ஸ்பிரசி கேஸ்னா இதுதான். ஓகே. ஓகே. கான்ஸ்பிரசினா ஒரு பெரிய கூட்டு சதி மாதிரி. சதி. மர்டர்னா 2 பேர் தானே, அவனும் யார் சுட்டா செத்தா அவனை தான் முடிச்சு. இது கான்ஸ்பிரசினா பின்னாடி உட்காந்து பேசினா, டீ கடையில் உட்காந்து பேசினா, இவங்க ஒரு பேப்பர்ல எழுதுனா அதை கொடுத்தான், அதானே கான்ஸ்பிரசி கேஸ். கரெக்ட். அவ பிரிட்டிஷ்காரன் கொண்டு வரான் அப்படி. ஸோ லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் 1928 நடக்குது, இது நடக்குது. 29ல இருந்து கமிஷன் போடுறாங்க. இதுக்கு நடுவில் பகத்சிங் 1929ல வந்து ஏப்ரலில் போய் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாம்பு வந்து போட்டு அவரே சரண்டர் ஆயிடுறாரு. பகத்சிங், பத்துகேஸ்வர் தத் 2 பேரும் போயிட்டு, சந்திரசேகரும் பத்துகேஸ்வர் தத் 2 பேரும் போய் ஏப்ரலில் போய் சரண்டர் ஆகிக்கிறாங்க போலீஸ். அவங்களே அதுக்கு பின்னாடி ஏன் ரீசன் நம்ம போக தேவையில்லை, ஏன்னா நம்மளோட டாபிக் வேற. இந்த December 13 அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். ஆமா, பார்லிமெண்ட்ல அது பெரிய டிபேட்டா போயிட்டு இருக்கு, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் சார். அப்போ வந்து இப்போ அந்த பகத்சிங் வந்து 1929ல சரண்டர் ஆயிடுறாரு. பகத்சிங் சரண்டர் ஆனதுக்கப்புறம் கோர்ட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. கோர்ட்டில் வந்து அவர் மேலே இருக்க எல்லா கேஸும் அவர் மேலே போடுறாங்க. என்ன கேஸு சார்? ககோரி ராபரி கேஸு, அப்புறம் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸு, எல்லா கேஸையும் அவர் மேலே எல்லா வைலன்ஸ் எல்லா கேஸையும் போட்டு, செடிஷன்லாம் சார்ஜஸ் எல்லாம் போட்டு பகத்சிங்குக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. ஓகே சார். ஓகே. இது வந்து எப்போ நடக்குது? 1929லேருந்து இந்த கேஸ் நடந்து 1929 1930ல் வந்து அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்து 30 அந்த ஊழியில் பேரலாக என்ன ஆகுதுன்னா, 1930ல் காந்தி வந்து மூவ்மெண்ட் சால்ட் சத்தியாகிரகம் லான்ச் பண்ணுறாரு. ஆமாம், சிவில் அவர் வந்து லான்ச் பண்ணுறாரு. 1929 பூர்ண சுவராஜ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு லாகூரில் வந்து அதே லாகூரில் பூர்ண சுவராஜ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாரு. முழு பூர்ண சுவராஜ்னா முழு சுதந்திரம் நம்மளுக்கு வேணும், சுதந்திரம் தான் நம்மளுக்கு போகணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பாஸ் பண்ணுது. ஆனுவல் செஷனில் வந்து ஜவஹர்லால் நேரு தான் பிரசிடென்ட்டாக இருக்கார் 1929. அப்போ அந்த ஃபுல் இது லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஜனவரி வந்து ஒன்றும் பிரிட்டிஷ் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுல 1930, பிப்ரவரி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுல மார்ச் 1930ல் வந்து காந்தி என்ன பண்ணுறாரு, சரி நம்மளே லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு 12ஆம் தேதி மார்ச் அவர் ஒரு சால்ட் சத்தியாகிரகம் நடக்கிறார், உப்பு சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சபர்மதி ஆசிரமத்துலேருந்து தண்டிங்கிற இடத்துக்கு வந்து வாக் பண்ணுறாரு. அவர் குஜராத்தில் தான் இருக்குது ரெண்டுமே. சபர்மதி ஒரு ஆசிரமம், தண்டிங்கிற கடற்கரைக்கு அவர் நடந்தே போகிறார். ஒரு அரௌண்ட் ஒரு 15 நாள் நடக்கிறாரு. நடந்து போயிட்டு அந்த சத்தியாகிரக போராட்டம் ரொம்ப பெருசாக வந்து உலக அளவில் பேசப்பட்டு, காந்தியோட இதெல்லாம் ரோல்லாம் பெருசாக தெரிஞ்சு, காந்தியோட சத்தியாகிரகம்லாம் எப்படி இருக்குது, இந்தியா பூரா அந்த மூவ்மெண்ட் பரவுது. இன்ஃபேக்ட் டைம்ஸ் மேகசின்ல கூட அதை கவர் பண்ணுறோம். ஆமாம், ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் காந்தி டு பி கவர்டு வேர்ல்டு வைட் இஸ் சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்ட் 1930. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்லாம் கூட பெருசாக கவர் ஆகல. 1930 மூவ்மெண்ட். ஏன்னா ஃபாரின் ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து இங்கேயே தங்குறாங்க, சபர்மதி ஆசிரமத்தில் தங்குறாங்க வந்து ஸ்டடி. ஆமாம், அவர் எப்படி இந்த மூவ்மெண்ட்டை பண்ணுறாரு, எப்படி மக்களை வந்து ஒன்றிணைக்கிறாரு. ஏன்னா அந்த காலத்தில் அந்த பேரல் மூவ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பகத்சிங் மாதிரி ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. தனி நபர் அவர் இண்டிவிஜுவலாக போய் ஒரு பாம்பு அடிப்போம், இப்படி தான் இருந்துச்சு தவிர மக்களை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து போராடக்கூடிய ஒரு அந்த ஐடியா வந்து வேற எங்கேயும் உலகத்தில் இந்த அளவுக்கு இல்லை. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் காந்தி இதை பண்ணும்போது உலகத்தில் எல்லாருமே இந்த சத்தியாகிரகம்னா என்ன பெருசாக இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை கவர் பண்ணுறாங்க. அப்போ காந்தியை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. அந்த காந்தியை நேரு எல்லா லேடிஸையும் பிடிச்சி அந்த சிவில் டிசோன் வந்து உள்ளே போட்டுட்டு ஒரு 7-8 months பார்க்குறாங்க. பிரிட்டிஷ்காரங்க ஒன்றும் அடக்க முடியல இந்த மூவ்மெண்ட்டை. கடைசியில் வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, காந்தியை ரிலீஸ் பண்ணி செகண்ட் ரவுண்ட் கான்ஃபரன்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இது 1930 பூரா முடிஞ்சு 1930ல் 31ல், அதாவது 1931ல் 5th March 1931 காந்தியும் இர்வின், அதாவது வைஸ்ராய் இருக்கக்கூடிய இர்வினும் காந்தி 2 பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க. பேசி ஒரு பேக்ட் உடன்படிக்கை, காந்தி இர்வின் பேக்ட். 11 பாயிண்ட் தானே சார்? 11 பாயிண்ட் இல்ல, காந்தி வந்து சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொடுத்தது வேற, அதுதான் அந்த பாயிண்ட்ஸ் 11 பாயிண்ட் எல்லாமே. இது வந்து ஜஸ்ட் காந்தி இர்வின் 2 பேரும் சேர்ந்து ஒரு பேக்ட் சைன் பண்றாங்க. என்ன பேக்ட்னா, பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்றாங்க, காந்தியை வந்து வித்ரா
இது நம்ம சிவில் டிசன் மூவ்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணோம். இப்போ வித்ட்ரா சஸ்பென்ஷன் டெம்பரரி வித்ட்ராவல். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் ஏன் பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னோங்கிறது அது தனி டாபிக், நமக்கு நேரம் அதை பற்றி பேசுறதுக்கு. காந்தி வந்து லண்டனுக்கு போனோம், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அப்போ காங்கிரஸ் ஒன்லி 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கொஸ்டின் கூட வரும். 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் ஒரே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் தான் காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. அதுவும் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தான். அந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் கூட காந்தி தான் காங்கிரஸோட ஒரே ரெப்ரசன்டேட்டிவ். கரெக்ட், காந்தி மட்டும் தான் போறாரு. ஸோ அப்போ காந்தியை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றாங்க. அப்போ வந்து இந்த போராட்டத்தினால காந்தியும் இர்வினும் பேரல் டேபிள் உட்காந்து நெகோசியேஷன் பண்ற அளவுக்கு காங்கிரஸ் வளர்ந்துருக்கு. இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம டாபிக் இங்கே தான் வரும். ஆமாம், ஏன் டாபிக் வரும்னா, இப்போ இந்த பேச்சுவார்த்தை 5 மார்ச் 1931 நடக்குது. ஆமாங்க சார். பகத்சிங்கை 23 மார்ச் 1931 ஹேங் பண்றாங்க. ஆமாங்க சார். அதாவது ஒரு 18 நாள் ஹேங் பண்றாங்க பகத்சிங்கை. ஆமா, பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் 3 பேரையும் ஒண்ணா ஹேங் பண்ணிடுறாங்க. பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ். அதுக்கு முன்னாடியே ஆசாத் வந்து ஷூட்டிங் என்கவுண்டர் அது முன்னாடி இறந்து போயிட்டாரு. பிப்ரவரியில் இறந்து போயிட்டாரு. பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் வந்து ஹேங் பண்ணும்போது காந்திக்கு அந்த டைம்ல தெரியுது இவங்களை தூக்கில போட போறாங்கிறது. அப்ப பேச்சுவார்த்தை நடத்தும் போது காந்தி வந்து ஏன் வந்து பகத்சிங்கை நீங்க ரிலீஸ் பண்ணாதான் நான் வந்து காந்தி ரூல் பேக்ட சைன் பண்ணுவேன் அப்படின்னு ஏன் சொல்லல? அதுதான் கான்ட்ரோவர்சி. அப்ப சொல்லியிருந்தா பகத்சிங் ரிலீஸ் ஆயிருப்பாருல்ல. அப்ப காந்தி பகத்சிங் துரோகம் பண்ணிட்டாரு, காந்தி தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் இப்போ. இப்ப நான் சொன்ன பேக்ரவுண்ட் புரிஞ்சு போச்சுல? புரிஞ்சிச்சு. அப்ப பகத்சிங் வந்து காந்தி ஏன் காப்பாத்தலன்னு சொல்றது இந்த இந்த ஃபவுண்டேஷன் தான். எஸ், கரெக்ட். இந்த ஃபவுண்டேஷன் இப்ப காந்தி உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, டிபேட்ல நெகோசியேஷன் டேபிள்ல பகத்சிங்கை ரிலீஸ் பண்ணாதான் நான் வந்து செகண்ட் ரவுண்ட் இதை காந்தி ரூல் பேக்ல சைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா பகத்சிங்கை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்ப பகத்சிங்கோட லைஃப் நம்மளை சேவ் பண்ணியிருக்கனால அப்படின்னு இவங்க சொல்றதெல்லாம் நியாயத்துக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த சுச்சுவேஷன் என்னன்னா, இவங்க எல்லாருமே இந்த ஹிஸ்ட்ரி தெரியாதவங்க, நிறைய பேர் ஹிஸ்ட்ரி புரியாதவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ காந்தி ரிலீஸ் பண்ண சொன்னா அவங்க இர்வின் ரிலீஸ் பண்ணிடுவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காந்தியே ஜெயில இருந்து தான் கூட்டிட்டு வராங்க. ஆமா, இப்ப நம்ம பாக்குற மாதிரி காந்தியோட இமேஜ் 1930s அவருக்கு இல்ல. அந்த டைம்ல அந்த கண் கொண்டுதான் அவரை பார்க்கணும். ஆமா, இப்ப வந்து காந்தி ஃபாதர் ஆஃப் த நேஷன் ஏதோ அவர் சொன்னா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. காந்தி சொல்றதை 1947 நேஷனல் லீடர்ஸே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆகிற டயத்திலேயே காந்தி சொல்றது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர் தனியா தான் லோன்லியா போய் தான் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. 1947 பெங்கால்ல போய் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப 1930sல காந்தி ஒரு லீடர். காந்தி சொன்னா மக்கள் கேட்பாங்க. காந்தி சொன்னா மக்கள் எம்பத்தைஸ் வித் காந்தி. காந்திய மேல ஒரு அனுதாபப்படுவாங்க. காந்தி சொல்றதை கேட்பாங்க மக்கள். பிரிட்டிஷ்காரெல்லாம் கேட்க மாட்டான். புரியுது உங்களுக்கு? புரியுது. இன்னும் பகத்சிங்கை ரிலீஸ் பண்றதை விடுங்க, காந்தி என்ன சொல்றாருன்னா 1930 அந்த காந்தி ரூல் பேக்ட்ல 1930 போலீஸ்காரன் வந்து மக்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி இந்த உப்பு சத்தியாகிரகத்துல பயங்கரமா அடிச்சான், சித்திரவதை பண்ணான். இப்ப காந்தி என்ன சொல்றாரு, இந்த சித்திரவதை பண்ண அடிச்ச ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றாரு. இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறது காந்தி ரூல் பேக்ல பேசுறாரு காந்தி. ஓகே, பிரிட்டிஷ்காரன் அதுக்கே ஒதுக்க மாட்டாங்க. இதை பத்தி அவர் ஏதாவது பேசவாது செஞ்சாரா சார்? அது ஏதாவது இருந்ததா? எதை பத்தி? இப்ப சுக்குதேவ் இல்ல அதை பத்தி அவர் காந்தி பேசல. காந்தி வந்து அதுக்கு பின்னாடி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என்னுடைய பகத்சிங் இதை வந்து அவங்க விடுதலை பண்றதுன்னு சொல்றத பிரிட்டிஷ்காரரும் கேட்க மாட்டான், பகத்சிங் அதை விரும்ப மாட்டாரு. பகத்சிங் ஜெயில இருக்கும்போது ஒய் ஐ எம் ஏத்திஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேம்ப்ளெட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 17 பேஜ் பேம்ப்ளெட். இது ஒய் ஐ எம் ஏத்திஸ்ட், நான் ஏன் வந்து ஒரு ஏத்திஸ்டா இருக்கிறேன், கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கிறேன், நான் வந்து கடவுளை ஏன் மறுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பேம்ப்ளெட் எடுத்திருக்காரு. பகத்சிங்கோட ஐடியாஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா பகத்சிங் காந்தியை வந்து ஒரு பெரிய லீடர் தான் பாக்குறாரு. பகத்சிங் பார்வையில எப்படி இருக்குதுன்னா, அவ்வளோ பெரிய லீடர் இந்த சாதாரண மனுஷனோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக பிரிட்டிஷ்காரங்கிட்ட மண்டி போட அவசியம் இல்லை, அப்படி மண்டி போட்டு என் உயிர் பிச்சை வாங்கி என் உயிர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு பகத்சிங் நினைக்கிறாரு. கரெக்ட், அவரே சொல்லியிருக்காரு. ஆமா, இவரே விரும்பி இருக்க மாட்டார் பகத்சிங்கே. இப்ப காந்தி போய் எனக்கு பகத்சிங் ஒரு கான்சிக்வன்ஸ் தெரியாது, அவர் பண்ண ஒரு விஷயத்துக்கும் அவர் கான்சிக்வன்ஸ் தெரியும்ல, என்கிட்ட தெரிஞ்சுதானே சார் உள்ளே வராங்க. ஆமா, பகத்சிங் என்ன சொல்றாரு, உயிருங்கிறது ஒண்ணும் இல்லையே, ரெவல்யூஷனரிங்கிறது லைஃப்ங்கிறது ஒண்ணும் கிடையாது, நாங்க முடிவு பண்ணிட்டு தான் ரெவல்யூஷனரி வரோம். நாங்க ரெவல்யூஷனரி ஏன் தேர்ந்தெடுத்தோம்னா எங்களுக்கு சில காரணங்கள் இருக்குது. காந்தி வந்து ஒரு பெரிய லீடர். அப்ப காந்தி வந்து கேட்கலங்கிறது காரணம் என்னன்னா, காந்தி கேட்கிற நிலைமையில இல்ல. ரெண்டாவது, காந்தி வந்து வயலன்ஸை கண்டம் பண்றாரு. காந்தி என்ன சொல்றாருன்னா, பகத்சிங்கோட வயலன்ஸை அவர் கண்டம் பண்றாரு. மிஸ்கைடட் யூத்னு சொல்றாரு. இவங்க எல்லாம் வந்து சரியான வழியில நடத்தப்படாத இளைஞர்கள், அவரை சரியான வழியில் நடத்தணும். ஏன்னா இண்டிபெண்டன்ஸ்ங்கிறது ஏதோ இன்னைக்கு காலையில நீங்க போய் கடையில போய் ஒரு பொருளை கொடுத்து
வாங்குற மாதிரி கிடையாது, அதுக்கு ஒரு ஒரு ஜெனரேஷனே வெயிட் பண்ணுங்கிறார் காந்தி. காந்தி என்ன சொல்றாருன்னா 1920 ஆரம்பிச்ச போராட்டம் 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த 3 போராட்டையும் ஒரு ஒரு அடுத்தடுத்த மாசம் லான்ச் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் வந்துருந்தாங்க. 1920 மூமெண்ட்டும் 1930 மூமெண்ட்டும் 1942 குட் இந்தியா மூமெண்ட்டையும் ஒன்னா 3 மாசத்துல ஒன்னா பண்ணிட்டானா? ஏன் சார் நேருவே அதுதான் சார் விரும்பினாரு. நேரு அப்ப இவங்க எல்லாம் யார்? நேரு இளைஞர் தான் அந்த காலத்துல. நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு நிறைய காந்தி சொல்றாரு இவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல, எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். ஏன்னா இது வந்து ஒரு மூமெண்ட், இது மக்களோட மனநிலையில இண்டிபெண்டன்ஸ்ங்கிறது ஒரு ஆக்டா இருக்கலாம். ஆனா அந்த இண்டிபெண்டன்ஸ் ரிசீவ் பண்றதுக்கு மக்கள் வந்து தயாராகணும், ஒரு சொசைட்டி தயாராகணும். இன்னுமே நம்ம தயாராகிட்டு தான் இருக்கோம். இன்னும் தயாராகிட்டு ஆமா, இன்னும் இண்டிபெண்டன்ஸ் வாங்கி இத்தனை வருஷம் ஆகி இன்னும் நம்ம தயாராகலையே. அப்படிதான் என்னோட ஃபீலிங். இண்டிபெண்டன்ஸோடைய அந்த இம்பார்ட்டன்ஸே புரியாம நம்ம இருக்கோம். புரியல. ஏன்னா என்ன சுதந்திரம் தான் என்னன்னு புரியாம இருக்கிறோம். ஓட்டிங்கும் இன்னுமே வந்து 67%ல இருந்து 70% தான் ஓட்டே போடுறாங்க. கரெக்ட். அந்த காலத்துல ஓட்டிங் ரைட்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம லீடர்ஸ்லாம். ஸோ அப்போ வந்து காந்தி வந்து பாயிண்ட் 1 காந்தி என்ன நினைக்கிறாருன்னா இவங்க வந்து மிஸ்கைடட் சோல்னு நினைக்கிறாரு. இவங்கெல்லாம் தப்பான நல்லவங்க தான், தே ஆர் பேட்ரியாட்ஸுங்கிறதுல எந்த குழப்பமும் காந்தி கிடையாது. அவங்க வந்து தேசபக்தி உள்ளவங்க, நாட்டுக்காக வைக்கிறவங்கிறதுல காந்தி 100% நம்புறாரு. ஆனா தவறான வழிமுறையில நடத்தப்பட்டவங்க, அது பகத்சிங்கே தான் சொல்றாரு. அவர் வந்து பிலாசபி ஒய்ஐஎம்என் ஏத்திஸ்ட் என்ன சொல்றாரு, வயலன்ஸை வந்து நம்ம எடுத்திருக்க கூடாதுங்கிறதையும் அவர் ஃபீல் பண்றாரு. அவர் வந்து இது லாங் டேர்ம்ல நம்ம பண்ணது, இது வந்து வயலன்ஸை வந்து அவர் கொள்றதை இந்த சவுண்டர்ஸை கொள்றாரு இல்லையா, சவுண்டர்ஸை கொண்டதுக்கப்புறம் இவங்க ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து உயிரை கொள்றதுங்கிறது அது எங்களுக்கு விருப்பமில்லை தான், ஆனாலும் இது நாங்கள் வந்து வி ஹவ் டு ப்ரூவ் தட் வி ஆர் கேப்பபிள். தப்பு ஒன்று நடந்தால் அதை நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோங்கிறத ப்ரூவ் பண்ணுவோம். அதை சொல்கிறதுக்கு நாங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ட் ரூமா அவங்களுடைய ப்ரொபகண்டா ரூமாக யூஸ் பண்ணுறாங்க. கோர்ட்டில் போய் இவங்க டிசைட் பண்ணும்போது கோர்ட்டில் போய் பேசுகிறார் பகத்சிங். அவர் பயங்கரமான ஒரேஷியஸ் லீடர் பகத்சிங். எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பாரு. பஞ்சாப் நௌஜவான் சபா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அவர் தான் ஆரம்பிச்சார். 1926 ஆரம்பிக்கிறார் பஞ்சாப் நௌஜவான் சபா. லைப்ரரியை கூட நிறைய ஆரம்பிச்சிருக்காரு பகத்சிங் லாகூர்ல. ஓகே, ஸோ பகத்சிங் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி லேர்ன்டு பர்சனு. ஆனால் எங்கள் வயசு ரொம்ப கம்மியாக இருக்குது. அவர் 1931 அவருக்கு 23 வயசில் அவருக்கு தூக்கலாம். அப்போ 23 வயசில் அவருக்கு வந்து எவ்வளோ வேகம் இருக்குது. காந்தி அளவுக்கு அவருக்கு வந்து அந்த விவேகம் இல்லை, ஸ்லோ அந்த இது சிந்தி. ஏன்னா காந்தி இந்தியாவுக்கு வரும்போதே அவர் வந்து 45 வயசுல வராரு. 45 வயசுல அவர் இந்தியாவுக்கு வர்றாரு. பகத்சிங் 23 வயசுல இறந்து போயிடுறாரு. லேட்டர் என்ட்ரி. ஆமா. அப்ப காந்தியோடைய அந்த அந்த மூமெண்ட் வந்து புரியுற அளவுக்கு இன்னும் தயாராகல. ரெண்டாவது காந்தி என்ன சொல்றாரு, அவங்க பகத்சிங் எல்லாம் பண்ணதெல்லாம் வயலன்ஸ் பண்ணது தப்பு, ஆனா இண்டிவிஜுவலா அவங்க நாட்டுக்காக உழைச்சதெல்லாம் கரெக்ட் தான். நான் கேட்டாலுமே வந்து பிரிட்டிஷ்காரன் விட போறது இல்லை. ரெண்டாவது வயலன்ஸை என்னால் ஜஸ்டிஃபையே பண்ண முடியாதுங்கிறாரு காந்தி. வயலன்ஸ் வந்து ஒருத்தர் பண்ணாருன்னா, இப்போ பகத்சிங்காக நான் வாதாடினா எல்லா வயலன்ஸையும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே வந்து வயலன்ஸ் எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நாட்டுக்காக தானே இது பண்ணுறாங்க. அப்போ ஒன் வயலன்ஸ் வில் லீட் டு அனதர் வயலன்ஸ். 1922 நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் பெரிய மூமெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. அந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வயலன்ஸ் இன்சிடென்ட் நடக்குதுன்னு வித்ரா பண்ணிடுறாங்க. சௌரி சௌரா இன்சிடென்ட். அது 5th பிப்ரவரியில வந்து சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்குது. இன்னும் மக்கள் வந்து என்னுடைய சத்தியாகிரக ஸ்ட்ரகிளுக்கு அவங்க இன்னும் தயாராகல. அதனால அப்போ அது 5th பிப்ரவரி 1922 சௌரி சௌரா நடக்குது. அதை வந்து காந்தி அந்த இன்சிடென்ட்னால ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சிடறாங்க மக்கள். உடனே வந்து வித்ரா பண்ணிடுறாங்க நான் கோஆபரேஷன் மூமெண்ட். அப்போ வந்து வயலன்ஸை காந்திக்கு ஒத்துக்க மாட்டாருங்கிறது ஒன்று, ஒத்துக்க மாட்டாருங்கிறது ஒரு சமுதாயமே வயலன்ஸ் நம்பி இருக்காது. ஆனால் நான் வயலண்ட் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க சார். ஆமாம், அந்த இர்வின் பேக்லி. ஆமாம், காந்தி இர்வின் பேக்ல சொல்றாரு எல்லா மக்களையும் வந்து பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னா, நான் ரெக்கன்டவுண்டபிள் வான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன், நான் கோஆபரேஷன் சிவிலைசேஷன் மூவ்மெண்ட்ஸ் நான் வித்ரா பண்றேன், யாரெல்லாம் பிரிசன்ல இருக்கிறாங்களோ இவங்க எல்லாமே வயலண்ட் பண்ணாதவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிடணுங்கிறாரு. ரிலீஸும் பண்ணிடுறாங்க. ஆமா, இந்த வயலன்ஸ் பண்ணவங்க எல்லாம் 5 வருஷம் கழிச்சு பின்னாடி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நேரு கவர்மெண்ட் பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் 1936-37 ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பட் காந்தி என்ன சொல்றாருன்னா, வயலன்ஸ் வந்து நான் ஏத்துக்க மாட்டேன், ஏன்னா வயலன்ஸ்னால ஒரு சமுதாயம் வந்து மாஸ் மூவ்மெண்ட் வந்து கெட்டு போயிடுங்கிறாரு. வயலன்ஸ்னால ஒரு சின்ன குரூப் தான், உலகத்துல எந்த வயலண்ட் குரூப்பும் ஸ்மால் குரூப்பா தான் இருக்கும். அந்த ஸ்மால் குரூப் பெரிய சோசியல் சேஞ்சை கொண்டு வர முடியாது. அது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும், ஒரு வீரியத்தை காமிக்கும், அது அவங்களோட சாக்ரிஃபைஸை வெளிப்படுத்தும், அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. ஆனால் வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் சொசைட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குமான்னா நடக்காது. அது காந்தியன் டைப் ஆஃப் மாஸ் மூவ்மெண்ட் தான் நடக்கும். காந்தியன் மாஸ் மூவ்மெண்ட் ஏன் சிக்னிஃபிகன்ட்னா, ஒரு சொசைட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே தான் நடக்கும். ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்ல சேஞ்சஸ் நடக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காது. இப்போ மாவோயிஸ்ட்லாம் வந்து என்ன பிரச்சனை அவங்களுக்கு, வயலன்ஸ்னால ஒரு மாற்றிட முடியுமா?
இத்தனைக்கும் வைலன்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்கள அடக்கிறதுக்கு ஒரு காரணமாவும் ஆமா. அவங்களே ஆமா, கொடுத்துறாங்க. காந்தி வந்து ஏன் வயலன்ஸை கண்டிக்கிறங்கிறதுக்கு நிறைய காரணத்தை சொல்றாரு. ஒன் ஆஃப் த காரணம் என்னன்னா, நீ வயலன்ஸ் பண்ணனா உன்னை அடக்கிறதுக்கு வயலன்ஸ் ஒருத்தர் யூஸ் பண்ணுவான்ல, அது பிரிட்டிஷ்காரன், அது ஜஸ்டிஃபை ஆயிடுங்கிறாரு. ஆமா. இப்போ காந்தியன் மூமெண்ட் வந்து வயலண்ட் நான் ஏன் யூஸ் பண்ணலன்னு காந்தி என்ன, நான் வயலண்ட் யூஸ் பண்ணலன்னு காந்தி சொல்றேன். என்ன காரணம்? வயலண்ட் மூமெண்ட் மாசஸை ஒன்றா கூட்டாதுங்கிறாரு. ரெண்டாவது விமனை ஒன்றா கூட்டாது, விமன்லாம் இருக்கணும்னா 4 யூனிட்டாக இருக்கணுங்கிறாரு. மூணாவது வயலண்ட் மூமெண்ட் என்ன பண்ணனா எனக்கு எகெயின்ஸ்டான இருக்கவன் ஜஸ்டிஃபை பண்ணிடுவான். வயலண்ட்டை ஜஸ்டிஃபை, ஐ வில் ஜஸ்டிஃபை யூசிங் வயலண்ட். நாலாவது நான் வயலண்டா இருக்கிறனால வேற ஒருத்தன் வயலன்ஸ் யூஸ் பண்ணனா அது அவனுக்கு வந்து கில்ட் கான்சியஸ்னஸ் உருவாக்குங்கிறாரு. வயலண்டே பண்ணாத, வயலன்ஸே பண்ணாம இருக்கிற ஒருத்தன் மேல வயலன்ஸ் பண்றவன் வந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் மேல அது கில்ட் வந்துருங்கிறாரு. மாரல் பிரஷர் வந்துரும். அது அவன் வந்து ஏன் வந்து நம்மளோட தண்டிச்சிட்டோம் அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பின்னாடி காலத்துல. அந்த இன்வின்சிபிலிட்டி அப்படிதானே சார் காந்தி உடைக்கிறாரு, பிரிட்டிஷோட இன்வின்சிபிலிட்டி. ஆமா. ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ். ஓகே. ஸோ இதுதான் பகத்சிங் வந்து காந்தி வந்து ஏன் வந்து பகத்சிங் இது பண்ணலங்கிறது. அதனால ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பேக்ரவுண்டு ப்ளஸ் அது என்ன சம்பவம் நடந்துச்சுங்கிற ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். காந்தி ஒரு தனி டைப் ஆஃப் த லீடர், பகத்சிங்கிறது ஒரு ரெவல்யூஷனரி, அவர் ஒரு தனி டைப் ஆஃப் த லீடர். ரெண்டு பேருக்கும் தனி ஒரு இது இருக்குது. ஆனால் பகத்சிங்கே காந்திய லீடரை ஏற்றுக்கிட்டாருங்கிறது தான் ஃபேக்ட். ஓகே. அடுத்தது நீங்கள் வந்து வேற ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் இதை பேசணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோஸ் நம்ம இது பண்ணுவோம். தேங்க்யூ.